தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு ஐயா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பேசித்தி சரவணன் அவர்களே, திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு CN அண்ணாதுரை அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில கடையாளர் சங்கத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் டாக்டர் ஏவாவே கம்பன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய குழு உறுப்பினர்களே, ஊராட்சி மன்ற தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அலுவலக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் தமிழக தலைவர் கலைஞர் அவர்களின் இந்த நூற்றாண்டு விழா வளைவுக்கு வந்து சிறப்பித்ததற்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக மிக்க நன்றி கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் 14 வயதில் பள்ளி பருவம் படிக்கும் போது இருந்து இந்தி ஒழிக தமிழ் ஒழிக என்று தன் போராட்டத்தை ஆரம்பித்த கலைஞர் அவர்கள் 95 வயது வரை தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடி இன்று நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் நிலைத்த புகழோடு நம் நெஞ்சில் நீடித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவருக்கு இந்த வளைவை கட்டி திறக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் ஒன்றிய குழு தலைவராக ஆனதில்தான் இந்த வளைவை கட்டுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. தமிழகத்தில் சமத்துவ நாயகர் கலைஞர் இன்று நமது மாவட்டத்தினுடைய சமத்துவ நாயகர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். இது பொது தொகையாக இருந்தாலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த வளைவை கட்டுகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் இதற்கு முன்பு எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழகத்தை ஆண்டார்கள். ஆனால் யாருமே செய்யாத பல புரட்சிகரமான திட்டங்களை தமிழக மக்களுக்காக நிறைவேற்றி இருக்கிறார். குறிப்பாக இன்று தமிழகத்திலே குடிசையே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார். முதலில் இந்தியாவிலேயே இலவச காங்கிரீட் வீடுகளை கட்டித்தருகின்ற ஒரு திட்டத்தை தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். குட்டைகளிலே தண்ணீர் எடுத்து குடித்துக் கொண்ட நம் தமிழக மக்களுக்கு மேல்நீர்த்தேக்க தொட்டிகளை அமைத்து குடிநீர் வடிகால் வாரியத்தை அமைத்து தந்தவர் தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சிறப்பாக உரையாற்றுவார். எண்ணற்ற திட்டங்களை விவசாயிகளுக்காகவும் மகளிருக்காகவும் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழக தலைவர் கலைஞர் அவர்களை போற்றுகின்ற வகையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பொறுத்தவரை நான் இந்த வளைவை கட்டி 3 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. அமைச்சர் வந்துதான் திறக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருந்தோம். அந்த பல பணிச்சுமையின் காரணமாக அவரால் வடகொட கொஞ்சம் காலதாமதமாக இருந்தது. இருந்தாலும் வள்ளுவனுடைய குரலை மெய்ப்பிக்கின்ற வகையில் இதனால் இவன்கண் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற வள்ளுவன் குரலுக்கு ஏற்ப இவர் வந்துதான் இதை திறக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த விழாவிற்கு அவரை அழைத்து இந்த திறப்பு விழாவை செய்து கொண்டிருக்கிறோம். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொறுத்தவரை அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காலம் தமிழகத்தினுடைய பொற்காலம். முகலாய பேரரசர் காலம்தான் இந்தியாவினுடைய பொற்காலம் என்று சொல்வார்கள். ஆனால் நம் தமிழகத்தினுடைய தளபதி ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற காலம்தான் நமக்கு பொற்காலம். ஏனென்றால் சமீபத்திலே என்னுடைய உறவினர் ஒருவர் பெங்களூரில் இருந்து கிரிவலத்திற்காக திருவண்ணாமலை வந்திருந்தார். அவர் என்னையா திருவண்ணாமலை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல, ஒரு பைபாஸ் ரோட்ல திருப்பி விட்டாங்க. 9 ரோடு சுத்தி 9 ரோடுமே அது எப்படிதான்